ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை. அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆண்மகனின் அன்பு மட்டும் போதும். மனைவி என்பவள் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. அவள் உன்னோடு இல்லாமல் வாழ்ந்து பார், வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அவள் இல்லாத ஒரு இரவு கூட உன்னால் உறங்க முடியாது. நீ அவளை உண்மையாக நேசித்திருந்தால் மட்டும். அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள், அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள். விதியின் விளையாட்டு இப்படிதான் இருக்கும். விதிக்கு தெரியாது விதிவிலக்கு. பொண்ணுங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா ஆதி முதல் அந்த வரை மனசு விட்டு கொட்டுவாங்க. அதுவே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒத்த வார்த்தை வாங்கிட முடியாது. பார்வையற்றவன் கையில் கிடைத்த ஓவியம் போல பாசம் இல்லாதவன் கையில் கிடைத்த பாவையின் மதிப்பு என்றுமே அவனுக்கு தெரிய போவதில்லை. ஒரு பெண்ணிடம் வரும் கோபத்திற்கு அதன் பின்னர் வரும் கண்ணீரும் அனைத்திற்கும் பின்னால் இருப்பது ஒருவர் மீது வைத்த அளவுக்கு மீறிய அன்பும் நம்பிக்கையாகத்தான் இருக்கும் நிதர்சனமான உண்மை. பெண்களின் அன்பை போலவே அவளின் வெறுப்பும் மிக ஆழமானது. அன்பு காட்டியவர்கள் அவளை எட்டி உதைத்தாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவள் வெறுத்து விட்டவர்கள் கோடி கொட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். பெண்ணே, உனது அன்பு உணர்வு மிகவும் மதிக்கப்படத்தக்க ஒன்று. அதனை உன்னையும் உன் உணர்வையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களிடம் நீ காட்டினால் நீதான் தலை சிறந்த முட்டாள். அது அவர்கள் குற்றமில்லை. உணர்ந்த நீ திரும்ப திரும்ப போய் அவமானப்படுவது உன் குற்றம் தானே பெண்ணே. ரசிக்க தெரிந்த ஒரு பெண்ணின் அன்பிற்குத்தான் தெரியும் வசிக்கத்தக்க ஒரு அழகான இடம் அன்பான ஆணின் இதயம் மட்டுமே என்பது. தன் மனைவியை அடிக்கடி குறை கூறி கொண்டிருக்கும் கணவனுக்கு தெரியாது தன் முதுமையில் அவள்தான் தனக்கு இன்னொரு தாயாவாள் என்று. ஒரு பெண் அவளால் முடிந்த அளவு போராடுவாள், உயிர் உருக கதறி அழுவாள். ஆனால் என்றாவது அவளது எல்லையை அடைந்து உன்னை விட்டு சென்றால் நீ எத்தனை பிரபஞ்சம் கடந்து கெஞ்சினாலும் அவள் உனக்கு கிடைக்கவே மாட்டாள். பெண்கள் அனைவரின் மனதிலும் உள்ளது. எனக்கான நியாயத்தை நான் கேட்காமல் போனாலும் என்றாவது ஒரு நாள் இறைவன் கேட்பான் என்ற நம்பிக்கையில்தான் இந்த மௌனம். உன் அழகை கண்டோ அந்தஸ்தோ பணமோ வயசை பார்த்தோ நான் பழகவும் நினைக்கல. மனசு மட்டும் போதும் நான் உன் கூட வாழ. எத்தனை பெரிய கோபத்திலும் ஒரு பெண்ணிடம் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் பேசுவதில் இருக்கிறது ஆண்மை. பெண் அழகென்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆண் எவ்வளவு அழகென்று அவனை ஆழமாய் நேசிக்கும் பெண்ணுக்கு மட்டுமே தெரியும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.